உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மிக பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த காணொளி பதிவின் வாயிலாக நாம் இணைகிறோம். குறிப்பாக இந்த காணொளி பதிவு எதற்காக எதை குறித்து பேச போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்த செய்தி தான். இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் அந்த நூலானது வெளியிடப்பட்ட அடுத்த நாள் காலையிலேயே வெளியிடப்பட்ட அந்த அரங்கிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பறிமுதல் எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது அப்படின்னு நிறைய செய்திகளை கேள்விகளாக என்னால் பார்க்க முடிகிறது. அதே போல் அந்த வெளியீட்டு நிகழ்வு மிக சிறப்பாக நடந்தது. அண்ணன் ஏகலைவன், அண்ணன் களஞ்சியம் அவர்கள், அண்ணன் கார்ட்டூனிஸ்ட் பாலா போன்றவர்கள் வெளியிட, அண்ணன் பாலமுரளிவர்மன், சரவணன் தங்கப்பா மற்றும் ஐந்து கோவிலான் போன்றவர்கள் வாங்கி கொண்டு அது ஒரு எந்தவித பெரிய பரபரப்பும் இல்லாமல், எந்தவித பெரிய ஆடம்பரமும் இல்லாமல் வழக்கமாக நம்ம 13 நூல்களை அரங்குக்குள்ளே வெளியிட்டிருக்கிறோம். அதே போல் தான் இந்த நூலும் வெளியிடப்பட்டது. அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அரசியல் சூழலில் இன்னும் சொல்லப்போனால் இணையதளம் முழுமைக்கும் பரபரப்பாக இங்கே பார்த்து பேசுகிற செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய அலைபேசி தொடர்புகள். நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், இந்த நூலை இன்னும் பல படிகள் நம்ம கொண்டுட்டு போய் மற்றவங்கள்ட்ட சேர்ப்போம், இவங்க அள்ளிட்டு போன நூல்களையும் மொத்தமாக அச்சடித்து இன்னும் கூடுதலாக கொடுப்போம் அப்படின்னு எல்லா ஆதரவு கரங்களையும் நம்மளால் உணர முடிஞ்சது. அவர்களுடைய அன்புமிக்க ஆதரவு மிக்க பேச்சையும் நம்மளால் நுகர முடிஞ்சது. இன்னும் கூடுதலாக இணையதளம் முழுமைக்கும் திராவிடர்கள் செய்த அடாவடித்தனத்தை கண்டித்து நமது அரங்கு 192க்கு ஆதரவாகவும் செய்திகளை பார்க்க முடிஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் தேசிய அரசியல் 2009க்கு பிறகு இந்த மண்ணில் வளர்ந்தது கடினமான உழைப்பில் வளர்ந்தது. அதே நேரத்தில் கடுமையான எதிர்ப்பிலும் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. அதனுடைய உச்சமாக, எதிர்ப்பின் உச்சமாக தான் இந்த 48 பக்க அளவினான நூலை கூட உங்களால் சகித்து கொள்ள முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு மிஞ்சுது. உண்மையிலேயே நேற்றே இது செய்தியை நான் பதிவு பண்ணியிருக்கணும். உடல்நலம் மிகவும் இப்பயுமே நான் பேசுகிறது ஒரு மாதிரி அடி குரலில் இருந்து தான் பேசுகிறேன். பேச முடியலன்னு வச்சுக்கோங்களேன். உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மளை பேச முடியல. ஆனால் இன்றைக்கி இந்த செய்தியை நம்ம பேசியாக வேண்டும் என்றதன் அடிப்படையில் தான் இதை நம்ம பதிவு பண்ணுறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அன்னைக்கு, அதாவது இந்த புத்தக வெளியீடு 11ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு நடைபெற்றது. நம்ம வழக்கமாக அந்த நூலை ஏற்கனவே நம்ம வெளியிட்டிருக்கோம். 2023 புத்தக கண்காட்சியில் வெளியிட்டோம். அதன் பிறகு 1000 படிகள் விற்று தீர்ந்த பிறகு அடுத்து இதை கொண்டுட்டு வரணும்னு 3 வருஷம் கழித்து 2வது மறு வெளியீடாக இதை செஞ்சோம். வெளியிட்ட செஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் அந்த சென்னையுடைய அந்த சூழல் நமக்கு ஒத்து வரல, உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததுனால நான் ஊருக்கு போயிட்டு ஒரு பொங்கல் முடிஞ்ச பிறகு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கே நமது அரங்கம் தமிழம் அரங்கில் 192 ஸ்டால் நம்பர், அங்கே தம்பிகளை வேலைக்கு வச்சுட்டு நான் வந்துட்டேன். இரவு முழுக்க பயணம் செய்துட்டு உறங்கி கொண்டிருந்தப்போ காலையில் 8:30 மணிக்கு ஒரு அலைபேசி அழைப்பு வந்தது. நாங்கள் பப்பாசியிலேருந்து பேசுகிறோங்க, என்ன நூல் வெளியிட்டீங்க, யாரை கேட்டு இதை செஞ்சீங்க, என்ன தலைப்பு வச்சிங்க அப்படின்னெல்லாம் என்ன ஒரு மாதிரி அதிகார தோரணையில் அந்த குரல் இருந்தது. நான் கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. அது இல்லாமல் இரவு முழுக்க கண்முழிச்சிட்டு வந்ததுனால எனக்கு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கிரகிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகிடுச்சு. அப்புறம் நான் சொல்லுங்கள் என்னங்க அதில் சிக்கல் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பெப்பாசியினுடைய லோகோவை எதுக்கு பயன்படுத்திங்க, ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு, வைரலாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இருங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. அது பேசினவங்க நபர் எனக்கு தெரியும், அவருடைய பேரும் தெரியும். அதை நான் இங்கே பதிவு பண்ண வேண்டான்னு நினைக்கிறேன். பெப்பாசியினுடைய செயற்குழு உறுப்பினரில் ஒருத்தர் இதை பேசினாங்க. அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதே அழைப்பு வந்தது. இதற்கு இடையில் நான் கடையில் ஆட்களை வச்சுட்டு வந்தேன் இல்லையா, கடையில் வேலை செய்து கொண்டிருந்த நமது அண்ணன் எனக்கு அலைபேசியில் இருந்தாங்க. இது மாதிரி காவல்துறையிலேருந்து வந்திருக்கிறாங்க, போலீஸ்காரங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. அதன் பிறகு உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னோடனே என்கிட்ட அழைப்பை கொடுத்தாங்க. காவல்துறை என்கிட்ட எதுவுமே பேசலை. காவல்துறையை அழைத்து கொண்டு வந்திருந்த பெப்பாசி செயற்குழு உறுப்பினரில் ஒருத்தர் என்கிட்ட உரையாடினார். இது மாதிரி நீங்கள் இந்த புத்தகம் நான் வெளியிட்டது தான் இருந்தாலும் கூட இது 1965லேயே வெளியிடப்பட்ட ஒரு நூல். இன்னும் சொல்லப்போனால் பெரியார் உயிரோடு இருந்தப்போ, நீங்கள்லாம் பெரியார்னு சொன்ன ஈவேரா உயிரோடு இருந்தப்பயே
அவரை எதிர்த்து 1965 சிவானந்த அடிகள் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அப்போ வெளியிட்டது அதோடு போச்சு. அடுத்து நாங்கள் 2023 இதே போல் வெளியிட்டோம். 2026லையும் அதை தான் வெளியிடுறோம். இந்த தலைப்பை மாற்றுற உரிமை எனக்கு கிடையாது. ஏன்னா எழுத்தாளர் வைத்த தலைப்பை எழுத்தாளர் தான் மாற்றணும். அதனால் தலைப்பை மாற்றுற உரிமை எனக்கு கிடையாது. வெளியிட்டாச்சு, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உங்கள் மேலே உங்கள் பதிப்பகத்தின் மேலே வழக்கு பதிவாகிருக்கு, காவல்துறை வந்திருக்கு, புத்தகத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்க, வழக்கு தொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. சரி, இது எதன் காரணமாக, யார் வழக்கு தொடுத்தா, எதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது, பதிவு செய்யப்பட்டதா, வழக்கு தொடுத்தவரினுடைய பின்புலம் என்ன, இந்த விவரம்லாம் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக புத்தகத்தை எடுத்துகிட்டு போங்க, எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதன் பிறகு புத்தகம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு விட்டு அங்கேருந்து போயாச்சு. இதுக்கு இடையில தொடர்புக்கு வர்றேன்னு சொன்ன பெப்பாசி செயற்குழு உறுப்பினர் வந்து தொடர்புக்கே வரலை. எனக்கு என்னடா, வழக்கு தொடுத்தோம்னு வழக்கும் போலீஸ்காரனாலும் நம்மளை தேடி வந்து கைது செய்திருக்கணும், அதுவும் இல்லை. வழக்கு இன்ன செக்ஷனில் பதிவாகிருக்கு அப்படின்னு அந்த வழக்கு தரப்புலையினாலும் நம்மளுக்கு சொல்லியிருக்கணும், அதுவும் இல்லை. பெப்பாசிக்கு கூட வந்து இல்லை, நாங்கள் வந்து எல்லாம் ஒரு முடிவு எடுத்து வழக்கு பதிவு பண்ண வேண்டான்னு சொல்லிட்டோம், பறிமுதலோடு நின்றுக்கட்டும்னு சொல்லிட்டோம், அதற்கு காரணம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கணும், எதுவுமே சொல்லலை. சரி, நான் ஒரு 3:30 மணி கழிச்சு 3:30 மணி, நேற்று 3:30 மணிக்கு மறுபடியும் நான் வந்து பெப்பாசியினுடைய செயற்குழு உறுப்பினராக வந்து அதை வந்து பறிமுதல் செய்த இடத்துல இருந்த அவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தோழர், வழக்கெல்லாம் பதிவு பண்ணலை, ஆனால் பறிமுதல் செய்யப்பட்ட புத்தகத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, புத்தக கண்காட்சி முடிஞ்ச பிறகு வாங்கிக்கங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, இவ்வளவு பெரிய அறிவு வளர்ச்சியோடு இந்த சிந்திக்கலாமா அப்படின்னு. என்னமோ இந்த புத்தக கண்காட்சிக்குள்ளே தான் புத்தகம் விற்றா விற்க முடியும், இல்லாட்டினா வெளியில் வந்து புத்தகமே விற்க முடியாது. இந்த புத்தக கண்காட்சியில் புத்தகம் விற்காட்டினா அப்படியே நம்ம பதிப்பகம் வந்து முடங்கி போயிடும் அப்படின்னெல்லாம் நினைக்கிறதுக்கு மிகப்பெரிய அறிவு வளர்ச்சியும் துணிச்சல் தான் வேணும். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சரி, அதெல்லாம் சரி சார், எதற்காக நீங்கள் அதை பறிமுதல் பண்ணீங்க? இல்லைங்க, பெப்பாசியினுடைய லோகோவை உங்களுடைய இன்விடேஷனில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு. சரி, பெப்பாசி நடத்துகிற கண்காட்சி, பெப்பாசி அரங்குக்குள்ளே இதுவரையிலையும் 13 நூல்களை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அந்த 13 நூல்கள்லையும் அழைப்புதல் வெளியிடுவோர் பெறுவோர் பட்டியல் போடும் பொழுது இதே பெப்பாசியினுடைய லோகோ, புத்தக கண்காட்சியினுடைய லோகோ இரண்டையும் போட்டு தான் நம்ம பண்ணுவோம். அப்போல்லாம் இல்லாத சிக்கல் உங்களுக்கு இப்போ என்ன வந்திருக்குன்னு கேள்வி கேட்டதுக்கு அவரிடமிருந்து பதிலே இல்லை. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை, நாம் போன வருஷம் இதே மாதிரியான புத்தக கண்காட்சியில் பெப்பாசியினுடைய லோகோ போடாமல் பாரிவேல் புத்தகத்தை நம்ம வெளியிட்டோம். அப்போ என்னென்னா, பாரிவேல் புத்தகத்தை வெளியிடும் பொழுது பெப்பாசியினுடைய லோகோவை போடாமல் எதுக்கு நீங்கள் வெளியிட்டீங்கன்னு இவங்களே வந்து நம்மள்ட்ட சண்டை போட்டாங்க. சரி, பரவாயில்ல, அவங்க வந்து இதுங்கிறாங்க, நம்ம போட்டுருவோன்னுட்டு இப்போ போட்டோம். இப்போ ஏன் பெப்பாசியினுடைய லோகோவை போட்டிங்கன்னு இப்போ எங்களுக்கு ஒன்று தான் தெரிஞ்சு கொள்ளணும், பெப்பாசியின் லோகோவை போட்டு செய்யணுமா போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இவங்க வந்து ஒரு மிரட்டல், இன்னும் சொல்லப்போனால் ஒரு 48 பக்க அளவிலான புத்தகத்தினுடைய விமர்சனத்தை இவர்களால் தாங்கி கொள்ள முடியவில்லை. அரசியல் தளமாக இருந்தால் அவங்க மேலே அவதூறு அள்ளி வீசிடலாம். ஒரு பதிப்பகத்தின் மீது எந்த அவதூறை வீசுறது, அவதூறையும் வீச முடியாது. அப்போ இந்த அச்சிடப்பட்ட பிரதியானது விற்பனைக்கு போயிட்டால் பெரியார் விமானம் கப்பலோடி போயிடும், இது இப்போ மட்டும் என்னமோ வாழுதுங்கிற மாதிரி. அப்போ இதையெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொன்னால், புத்தக கடையில் இருக்கின்ற அந்த நூலை வந்து அப்படியே பத்தோடு அள்ளி போயிட்டா இதை வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே எனக்கு பெப்பாசியின் மீதும் இன்னும் சொல்லப்போனால் அந்த புத்தகத்தை அள்ளி சென்ற காவல்துறையின் மீதும், இதை அள்ளிட்டு வாங்கன்னு இந்த ஒரு போட்டு கொடுக்குற வேலை, ஆள்காட்டி வேலை செய்த சுபவீர பாண்டியன் மற்றும் இந்த செந்தில்வேல், இது மாதிரி ஆட்கள் தான். இவங்க தான் அங்கே புத்தக கண்காட்சியில் என்ன நடக்குது நடக்கக்கூடாதுன்னு கண்காணிக்கிறவங்க. யார்? ஒருத்தன் அண்டா செந்தில், இன்னொருத்தன் எராமிசை. இவங்க 2 பேரும் போய் சொல்லி நம்மளையும் ஒரு பதிப்பகமாக மதித்து நம்ம பதிப்பகத்திலையும் வெளியிட்ட நூலை வந்து பறிமுதல் செய்திருக்கிற காவல்துறை, இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இது மாதிரி ஒரு பதிப்பகம் வச்சுருந்து கிட்டத்தட்ட 2018 இது மாதிரி ஒரு பதிப்பகத்தை வச்சுருக்குறோம். நம்ம பிள்ளைங்களுக்கே பாதி பேருக்கு தெரியாது இது மாதிரி பதிப்பகம் இருக்கா, வீரத்தமிழர் முன்னணியினுடைய பதிப்பகம் இருக்கா அப்படின்னு கேள்வி தான் கேட்பாங்களே ஒழிஞ்சு அது மாதிரி இருக்காது. ஆனால் இந்த பறிமுதல் நடவடிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற பல பேருக்கு இந்த பதிப்பகத்தை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. உலகமெங்கும் இருக்கின்ற உறவுகள் வந்து உடனடியாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு இத்தனை காப்பி வேணும், எப்போ வேணாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகின்ற அளவிற்கு இந்த பதிப்பகத்தை கொண்டு போய் சேர்த்த
அந்த அண்டா செந்தில் அவர்களுக்கும் சுபவீரபாண்டியன் அவர்கள், ஏன்னா சுபவீரபாண்டியனுடைய சேனலுடைய ஆட்கள் தான் புத்தக வெளியீட்டு நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க. சரி, எனக்கு நம்ம அவங்கள மாதிரி அரகன்ஸ் ஃபெல்லோ கிடையாது, மாற்று கருத்து ஆளாக இருந்தாலும் நீங்கள் படம் முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுமதிக்கக்கூடிய ஆள் தான். அனுமதிச்சுட்டு படம் முடிச்சுட்டு போனவங்க ஒரு பாடத்தை கற்றுருக்க கூடாது, போனவனையும் போய் போட்டு கொடுத்து அடுத்த நாளே அள்ளி விட்டுட்டு, எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். ஒரு பக்கத்து வருத்தம் இருந்தது. ஏன்னா இந்த நூல்களை கொண்டுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 இன்னொரு புத்தகம் வரப்போகுது. இந்திய எதிர்ப்பு போரை தொடங்கியது யார், முதலில் தொடங்கியது யார் அப்படின்னு அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தை 1931 மறைமலை அடிகள் வெளியிட்ட புத்தகம். இந்தி பொதுமொழியா அப்படிங்கிற கேள்விகளோடு வெளியிட்ட புத்தகம். அந்த புத்தகத்தை நம்ம கொண்டுட்டு வர்றோம். இன்னும் 2 நாளில் அந்த புத்தகமும் விற்பனைக்கு வருது. இப்போ நமக்கு என்னென்னா, இந்த 2 புத்தகத்தையும் கொண்டுட்டு வரணும்னு நம்ம ஒன்றும் பெரிய ஏன்னா 5000 கோடி முதலீட்டில் முரசொலி நடத்திக்கிட்டோம், அல்லது பல ஆயிரம் கோடி முதலீட்டில் கார்பரேட்டுக்கு நிறுவனங்களுக்கு கணக்கு சொல்கிறதுக்காக பதிப்பகம் நடத்திக்கிட்டோம் நம்ம இல்லை. நமக்கு இருக்கின்ற அதிகபட்ச உணர்வு தான் மூலதனம். அதன் அடிப்படையில் இந்த பதிப்பகத்தை கொண்டுட்டு போகணுன்ட்டு, சரி இந்த முறை ஏதாச்சும் ஒரு நூலை கொண்டுட்டு வரணுங்கிறப்ப நம்ம சகோதரர் சரவணன் தாங்கப்பா தான் அந்த இந்திய எதிர்ப்பு போர் நல்லா போயிட்டுருக்கு, அதை கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னார். அதனால் நம்ம மறுபடியும் அதை 1000 பிரதி கொண்டுட்டு வந்தோம். இப்போ இந்த 2000 பிரதியுமே கிட்டத்தட்ட ஒரு 65,000 நண்பர்கள்ட்ட கடன் வாங்கி தான். ஒரு 30,000 நமக்கு தெரிந்த நண்பர், இன்னொரு 25,000 நம்ம ஆண்டன் புஷ்பராஜான்னு நான் லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணன், அவருடைய நிதி உதவியில் தான் இதை கொண்டுட்டு வர்றோம். இப்போ பார்த்திங்கன்னா பறிமுதல் செஞ்சுட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நாம் எதை நினச்சி இதை செஞ்சோமோ அது நிறைவேறி இருக்கு. பயப்படுறாங்க. ஒரு 48 பக்க அளவிலான புத்தகத்தின் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாத இவர்கள் எப்படி தமிழ் தேசிய அரசியலையே எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்தது. மறுபடியும் இந்த நூலை நம்ம கொண்டுட்டு வர்றோம். கிட்டத்தட்ட 10,000 பிரதிகளை அச்சுக்கு நம்ம சொல்லிட்டோம். அது எவ்வளவு கடன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, என்ன ஆனாலும் சரி. 10,000 பிரதிகள் இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேராவினுடைய பித்தலாட்டம். 10,000 பிரதிகள் இன்னும் 2 நாட்களில் நம்மளுக்கு கையில் சேர்ந்துடும். உறுதியாக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அஞ்சல் வழியில் அனுப்பி வைப்போம். இந்த காணொலி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் பகிரினுடைய தொடர்பு எண்ணை நான் தாரேன். அந்த தொடர்பு எண்ணுக்கு உங்களுக்கு எத்தனை காப்பி வேணும், அத்தனை பிரதிகள் வேணும். ஏன்னா 60 ரூபா உள்ள புத்தகத்தை 50 ரூபா செலவு பண்ணி கொரியர் அனுப்புறது சிரமம். அப்போ நீங்கள் ஒரு 10 புத்தகங்களை வாங்கிக்கிட்டிங்கன்னா 10 புத்தகத்துக்கும் கொரியர் சார்ஜ் 50 தான் வருது. அப்போ ஒரு 10 புத்தகத்தை வாங்கி நம்ம நண்பர்களுக்கு தோழர்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி திட்டமிட்டுக்கங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் பகிரி எண்ணில் தொடர்பு கொண்டு, நீங்கள் அதே எண்ணில் ஜிபே இருக்குது, பகிரி எண்ணிலேயே ஜிபே இருக்குது, நீங்கள் தொகையை செலுத்தி விட்டு நீங்கள் முகவரி அனுப்பி விட்டிங்கன்னா பொங்கல் விடுமுறை முடிந்த உடனேயே உங்கள் அனைவருக்கும் அந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ நெருக்கடியில் ஒரு பதிப்பகம் சென்னை புத்தக கண்காட்சியில் கடை போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கடையை பார்த்து இந்த கடையில் இப்போ நம்ம ஒரு நூலை இவங்க பறிமுதல் பண்ணுறாங்க, நம்ம இதே கருத்தியலை தாங்கிய பல 100 நூல்கள் அங்கே அணிவகுத்து இருக்கின்றது. இன்னும் வரலாற்று ஆய்வுகளில் இதுவரையும் திராவிட கூடாரங்களால் எதிர்ப்பு சொல்ல முடியாத ஐயா மாசோ விட்டர் அவர்களினுடைய 53 நூல்கள் கொண்ட ஆய்வு நூல்கள் இருக்கிறது. தொகுப்பு 1ஆகவும் தொகுப்பு 2ஆகவும் ஆய்வு நூல்கள் இருக்கின்றது. அதே போல் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் மன்னனுடைய ஆய்வு நூல்கள், ஐயா குணா அவர்கள் ஆய்வறிஞர் குணா அவர்களினுடைய ஆய்வு நூல்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழம் வெளியீடுகள், நாவல், அலெக்ஸ் அலியினுடைய பெயர்கள், இப்படி எல்லா புத்தகங்களும் தமிழ் தேசிய அரசியலில் தமிழ் தேசியர்களுக்கு என்னென்ன நூல் வேண்டும்னு நமக்கு தெரியுமோ, இது படித்தா தமிழ் தேசியம் எழுச்சி பெறும்னு நம்ம நினைக்கிறோமோ, எல்லா நூல்களையும் நம்ம அணிவகுத்து வச்சுருக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றில் கண்ணகி அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம மன்னனுடைய புத்தகத்தோடு நம்ம புத்தகமும் சி கோவிந்தராசனார் அவர்கள் எழுதிய இந்த கண்ணகியார் அடிச்சுவட்டில் நம்ம 2வது பிரதி போட்டு அதுவும் விற்பனை தளத்தில் இருக்குது. நீங்கள் கட்டாயம் தமிழம் பதிப்பகத்தை ஆதரித்து நிற்கணும். நீங்கள் புத்தகத்தை அரங்கில் வாங்கிக்கங்க. ஒருவேளை வர முடியாதவர்கள் தொலைபேசி மூலமாக என்னென்ன புத்தகம் வேணும்னு நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் அத்தனை பேரினுடைய ஒத்துழைப்போடு நாம் எவ்வளோ பெரிய தடைகளையும் எதிர்கொண்டு வரலாம். குறிப்பாக இந்த நேரத்தில் புத்தக கண்காட்சி அரங்கில் புத்தகத்தை வெளியிட்டு உரை நிகழ்த்தி, அதே போல் இது போன்ற இக்கட்டான சூழலில் நம்ம கூட நின்று பதிவுகளை போட்ட நம்ம அண்ணன் ராவணா வலையொலியினுடைய தாளாளர் அண்ணன் ஏகலைவன்,
அதேபோல் லைன்ஸ் மீடியாவினுடைய தாளாளர் கார்ட்டூனிஸ்ட் பாலா, சோழன் சொல்வீச்சினுடைய தாளாளர் அண்ணன் இயக்குனர் களஞ்சியம். அதே போல் அதை பெற்றுக்கொண்டு முதல் பதிவு யாரா இந்த பிரச்சனையை வந்து முதல்ல எழுத போகிறான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அண்ணன் பாலமுரளிவர்மன் வந்து முதல் பதிவை எழுதினார். அதன் பிறகு தொடர்ச்சியாக எல்லாருமே பதிவு போட்டாங்க. அண்ணன் பாலமுரளிவர்மன், தோழர் சரவணன் தங்கப்பா, அண்ணன் ஐந்து கோயிலான், இவங்க உள்ளிட்டவர்கள். இன்னும் இணையதளம் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை பிரிவுகள், இன்னும் சொல்லப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப ஆதரவாக நின்று இந்த பிரச்சனையை பொதுத்தளத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. இந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் பொதுத்தளத்துக்கு எடுத்துகிட்டு வரல, தமிழம் பதிப்பகத்தையும், தமிழம் பதிப்பகத்தில் ஈவேராவினுடைய பித்தலாட்டம் என்கின்ற ஒரு நூல் இருக்கிறதையும் உலகம் முழுமைக்கும் உள்ள பொதுத்தளத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க. அந்த வகையில் மிகப்பெரிய நன்றிகளும். உங்களுக்கு கூடுதலான ஐயா மாசோ விக்டருடைய நூல்கள்லாம் வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழர் பண்பாட்டின் மீது ஈர்ப்புள்ள ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகங்கள். 2 தொகுப்பு, ஒரு தொகுப்பு வந்து 15,000 ரூபாய் விற்க வேண்டிய முதல் தொகுப்பை இந்த புத்தக கண்காட்சியில் மட்டும் 10,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். அதே போல் 18,000 ரூபாய் விற்க வேண்டிய 2வது தொகுப்பை இந்த புத்தக கண்காட்சியில் 14,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். அதே போல் மன்னர் நூல்கள், இவர் நம்ம வரலாற்று பேராய்வாளர் ஆய்வறிஞர் குணா நூல்கள், எல்லா நூல்களும் இருக்குது. அவசியம் நீங்கள் அரங்குக்கு வாருங்க. உங்களால் வர முடியாதவர்கள் அஞ்சல் வழியில் பெற்று தமிழம் பதிப்பகத்தை நீங்கள் வந்து ஆதரித்து நில்லுங்கள் என்பதை பதிவு செய்து, இக்கட்டான சூழலில் நம்ம கூட நிற்கிறவங்க தான் நமக்கு எல்லா நேரத்திலும் அன்புடையவர்கள் என்பதை நிரூபித்த தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் தமிழம் பதிப்பகத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து கொண்டு, பெப்பாசி மேலே எனக்கு பெருசாக வந்து வருத்தம் இல்லை. ஏன்னா அவர்களுடைய அரங்குக்குள்ளே வந்து ஒரு கடையில் இருக்கிற புத்தகத்தை வந்து பறிமுதல் செய்கிறது நம்ம விட அவர்களுக்கு தான் வந்து அசிங்கமாக வந்து உணர வேண்டும். அவங்க தான் அதை வந்து தன்னுடைய பிரச்சனையாக எடுத்துகிட்டு போராடணும். அதனால் தமிழம் பதிப்பகத்தில் இருந்த நூல்களை பறிமுதல் செய்தார்கள் என்று ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும், ஒரு பொது அமைப்பாக காட்சிப்படுத்தப்பட்ட, அமைப்பாக அறியப்பட்ட, ஏன்னா வந்து நிரந்தர புத்தக கண்காட்சியை போடுகின்ற அமைப்பாக கருதப்பட்ட அந்த பெப்பாசி நிறுவனத்துக்குள்ள அதனுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நம்ம வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். எதையும் சட்டத்திற்கு மீறி நம்ம காட்சிப்படுத்தலை. அவர்களினுடைய சட்டத்திட்டத்திற்கு, பெப்பாசியினுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு நூலை வெளியிலிருந்து ஒரு அரசியல் நோக்கத்திற்காக காவல்துறை வந்து பறிமுதல் செய்கிறது என்றால், என்னை விட, தமிழம் பதிப்பகத்தை விட வருத்தப்பட வேண்டியதும் அவமானப்பட வேண்டியதும் பெப்பாசி தான். உண்மையிலேயே அதற்கு ஒரு தீர்வை அவர்கள் உருவாக்குவார்கள். அவர்கள் கட்டாயம் காவல்துறையிடம் முறையிட்டு அவர்கள் செய்த தவறை வந்து சுட்டிக்காட்டி மேலே பெறுவார்கள். நான் வந்து மறுபடியும் பறிமுதல் செய்யப்பட்ட நூல்களெல்லாம் போய் வாங்குறதா இல்லை. பெப்பாசியே ஐயோ இது நமக்கு வந்து அவமானம்னு நினச்சிச்சின்னா அதுவே வாங்கி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.